ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5th யூனிட்டில் கொரோஷன் அப்படிங்கிற டாபிக். அதாவது அரிமானம், சரிங்களா? துரு பிடிக்கிறது அதுக்கு பேர். அப்புறமா வெள்ளி கொலுசெல்லாம் கருத்து போகும் இல்லையா, அதுக்கெல்லாம் பேர் தான் கொரோஷன். ஓகேவா? டெஃபினிஷன்: in presence of carbon dioxide, oxygen, moisture and chemicals, metals undergo a chemical change on its surface forming compounds. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மெட்டலோட கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். எது மூலமாலாம் கொரோஷன் நடக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், மாய்ஸ்சர், கெமிக்கல்ஸ் இதிலெல்லாம் நடக்கும். ஸோ ஏதாவது ஒரு மெட்டலை, கோல்டு, சில்வர் அந்த மாதிரி ஏதாவது மெட்டலை கெமிக்கல்ஸ்லேயோ இல்லை தண்ணியிலையோ இல்லை காற்றுல, கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன்லாம் இருக்கு இல்லையா, காற்றுலையோ ரொம்ப நாள் விட்டுட்டா அதோட கலர் மாறும். அதை நாம் என்னன்னு சொல்கிறோன்னா கெமிக்கலாக சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த கெமிக்கல் சேஞ்சுக்கு பேர் தான் corrosion. This is called corrosion of metals. Corrosion is only the surface chemical action. As a result of corrosion, the strength of metal is decreased. So இதனால் என்ன நடக்குது, மெட்டலோட ஸ்ட்ரென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் எத்தனை டைப் ஆஃப் corrosion இருக்குது அப்படின்னா oxidative corrosion. This type of corrosion is brought about by direct chemical action of oxygen at low or high temperature on metal, generally in presence of moisture. So first one, oxidative corrosion. அதாவது ஆக்சிஜனால் நடக்கக்கூடிய corrosion. ஓகேவா? இது ஜென்ரலாக என்ன பண்ணுன்னா இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மாய்ஸ்சர், அதாவது தண்ணியில் அந்த மாதிரி வச்சிட்டா தான் உங்களுக்கு இந்த ஆக்சிடேட்டிவ் கொரோஷன் நடக்கும். அட் ஆர்டினரி டெம்பரேச்சர் மோஸ்ட் ஆஃப் த மெட்டல் ஆர் வெரி ஸ்லைட்லி அட்டாக்ட். தி alkali and alkaline earth metal are much attacked by oxidized at low temperature. At high temperature all the metals except gold, சில்வர் அண்ட் பிளாட்டினம் ஆர் ஆக்சிடைஸ்டு. ஸோ லோ டெம்பரேச்சரில், அதாவது நார்மல் டெம்பரேச்சரில் வச்சா எல்லா மெட்டலும் துருப்பிடிக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஆல்கலி அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் எல்லாமே லோ டெம்பரேச்சர்லேயும் துருப்பிடிக்கும். அண்ட் ஹை டெம்பரேச்சரில் கோல்டு, சில்வர், பிளாட்டினமை தவிர மற்ற எல்லா மெட்டல்ஸுமே ஆக்சிடேட்டிவ் கொரோஷன் ஆகும், அதாவது துருப்பிடிக்கும். சரிங்களா? த நெக்ஸ்ட் கொரோஷன் பை அதர் கேஸ். வெறும் ஆக்சிஜன்னால் மட்டும் நடந்துச்சுன்னா அது ஆக்சிடேட்டிவ் கொரோஷன். அதுவே இன்னும் நிறைய கேஸஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, குளோரின், H2S, ஃப்ளூரின், இது மூலமாலாம் நடந்துச்சுன்னா அது கொரோஷன் பை அதர் கேஸஸ். The degree of attack in such cases depends upon the formation of protective or non-protective films. ஸோ இதை நம்ம எப்படி அட்டாக் வந்து கொரோஷன் ஆகாமல் தடுக்கலாம் அப்படின்னா அது மேலே ப்ரொடெக்டிவ் ஃபிலிம்ஸை போடுறது மூலமாக தடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், AgCl film formed from the attack of chlorine on silver metal surface is non-porous and protective. ஸோ சில்வர் குளோரைட் ஃபிலிம் மேலே நீங்கள் அட்டாக் நடந்துச்சுன்னா, அதாவது துருப்பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா குளோரினும் சில்வரும் தனித்தனியாக பிரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஹென்ஸ் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் அட்டாக் டிக்ரீசஸ். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு ஃபிலிம் கோட்டிங் அந்த மாதிரி போட்டுட்டிங்கன்னா அட்டாக் வந்து தடுக்கப்படும். இது எப்படி நீங்கள் போடலான்னா, ட்ரை குளோரின் கேஸ் அட்டாக் ஆன் டின் சர்ஃபேஸ் டு ஃபார்ம் volatile டின் குளோரைட் இஸ் porous அண்ட் நான் ப்ரொடெக்டிவ். AgCl ஃபிலிம் வந்து யூஸ்வலாக அட்டாக் ஆகாது. ஏன்னா நம்ம மேலேயே பார்த்தோம், அட் ஹை டெம்பரேச்சரில் தான் சில்வர், கோல்டு, பிளாட்டினம் எல்லாம் அட்டாக் ஆகாமல் இருக்கும். அதனால சில்வர் குளோரைட் வந்து யூஸ்வலாக அட்டாக் ஆகாது. ஆனால் டின் குளோரைட் வந்து ஈஸியாக அட்டாக் ஆகிடும். ஏன்னா சில்வர் குளோரைட் வந்து அதுலேயே ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் இருக்குது. பட் டின் குளோரைடில் ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் இல்லை. அதனால் டின் குளோரைட் வந்து ஈஸியாக அட்டாக் ஆகிடும். சரிங்களா? திஸ் லீவ்ஸ் அ ஃப்ரெஷ் மெட்டல் சர்ஃபேஸ் ஃபார் ஃபர்தர் அட்டாக். ஸோ இல்லை டின்னுங்கிறது ஒரு மெட்டல், குளோரைடுங்கிறது ஒரு காம்பவுண்ட். ஸோ டின் குளோரைடில் அட்டாக் நடந்துச்சுன்னா குளோரின் வந்து ஃபுல்லாக போயிடும். அப்போ வெறும் டின் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஃப்ரெஷ் மெட்டலாக இருந்தால் என்ன பண்ணுவோம், லோ டெம்பரேச்சர்லேயும் அட்டாக் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஹை டெம்பரேச்சரில் கண்டிப்பாக கொரோஷன் நடக்கும். சரிங்களா? இந்த நெக்ஸ்ட்டு கெமிக்கல் கொரோஷன். திஸ் டைப் ஆஃப் கொரோஷன் is the result of electrochemical or chemical reaction between a metal and its liquid surrounding. ஸோ ஏதாவது ஒரு மெட்டலை கெமிக்கல் கூட வச்சிட்டோன்னா அதுவும் துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வருஷம் ஆச்சுன்னா ஸ்விட்ச் போர்டு, அதில் இருக்க ஆணி இதெல்லாம் துருப்பிடிச்சிருக்கும். ஏன்னா
காற்றுல இருக்கிற கெமிக்கல்ஸ் கேஸஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அட்டாக் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? திஸ் டைப் ஆஃப் corrosion is called because of the existence of separate anodic and cathodic areas between which current flows through the conducting solution. Corrosion always takes place at anodic area. இது ஏன் அப்படின்னா காற்றுல இருக்கிற கேஸஸில் அயான்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அயான்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்னா கரண்ட் கண்டக்ட் பண்ணும். ஸோ கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும்போது துருப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? தென் theories of corrosion. உங்களுக்கு அடுத்தது மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிவென்டிங் corrosion. எப்படியெல்லாம் துருப்பிடிக்காமல் தடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் அலையிங் ஆஃப் மெட்டல்ஸ். ஸோ ஒரு மெட்டல் மேலே இன்னொரு மெட்டலை சேர்த்து அலாய் ஃபார்ம் பண்ணுறது. சரிங்களா? by alloying metal suitably corrosion can be greatly decreased. இப்போது தங்க நகையெல்லாம் செய்யணுன்னா கோல்டை யார் கூட சேர்ப்பாங்க? காப்பர் கூட சேர்ப்பாங்க. வெறும் கோல்டாலேயே உங்களால் நகை செய்ய முடியாது. அந்த மாதிரி ஸோ கோல்டு கூட காப்பர் சேர்க்குற மாதிரி ஒரு மெட்டல் கூட இன்னொரு மெட்டலை சேர்த்து அலாயாக மாற்றிட்டிங்கன்னா அது உங்களுக்கு துருப்பிடிக்காது. இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு வீட்டில் சொல்கிறோம் இல்லையா, அது எதால் மேக் பண்ணியிருப்பாங்கன்னா டின், குரோமியம், நிக்கல் இந்த மாதிரி நிறைய மெட்டல்ஸ் எல்லாம் சேர்த்து அலாயாக மாற்றிட்டிங்கன்னா அது அவ்வளோவா துருப்பிடிக்காமல் இருக்கும். தென் நெக்ஸ்ட் passive oxide film formation. Passivity is due to the formation of a highly protective and very thin film on a surface of metal. This makes the metal more noble. Metals like chromium, aluminum, nickel, titanium and stainless containing chromium are passive. They are capable of forming insoluble oxide films on their surface and so they are corrosion resistant. ஸோ ஏதாவது ஒரு மெட்டல் மேலே ஒரு கோட்டிங், அதாவது குரோமியம், அலுமினியம், நிக்கல், டைட்டானியம் இதெல்லாம் வச்சு ஒரு கோட்டிங் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு பெயிண்ட் மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா இது வந்து மற்ற மெட்டல்ஸ் வந்து ஈஸியாக கொரோஷன் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டாலிக் கோட்டிங்ஸ். ஸோ அதே மாதிரி protective coatings of more corrosion resistant metals such as nickel, chromium, zinc and tin are produced on the surface of the metal by electroplating, hot dipping and metal spraying. ஸோ இப்போ ஸ்பூனெல்லாம் வந்துட்டு இரும்பால் செஞ்சுருப்பாங்க. இரும்பு ஸ்பூனில் சீக்கிரம் துருப்பிடிச்சிரும். அதுவே நீங்கள் நிக்கலால் இல்லைனா டின்னால் இது மாதிரிலாம் கோட் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா, எலக்ட்ரோப்ளேட்டிங் மூலமாக கோட் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து அவ்வளோவா சீக்கிரம் துருப்பிடிக்காது. சில வெள்ளி கொலுசெல்லாம் கூட கோல்டு பிளேட் பண்ணுவாங்க. ஏன்னா வெள்ளி வந்து சீக்கிரம் கருத்துரும். ரொம்ப நாளாக நல்லா இருக்கணும் அப்படின்னா அது வந்து கோல்டு பிளேட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரோப்ளேட்டிங் மூலமாக ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் ஃபார்ம் பண்ணிட்டிங்கன்னா, மெட்டாலிக் கோட்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக துருப்பிடிக்காது. சரிங்களா? தென் ப்ரொடெக்ஷன் பை யூசஸ் ஆஃப் பெயிண்ட்ஸ் ஆர் லாக்யூர்ஸ். ஸோ இப்போ நம்ம இரும்பு பெஞ்சு, இரும்பு ஜன்னல் கம்பி இதெல்லாம் என்ன பண்ணுறோம்? பெயிண்ட் அடிக்கிறோம். எதுக்காக? ஈஸியாக துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ பெயிண்ட் ஆர் லாக்யூர்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் துருப்பிடிக்கிறத தடுக்கலாம். Besides these methods, metals are given coating of tar, glass, bakelite, etc., which are also not easily affected by ordinary reagents. ஸோ இதெல்லாம் தவிர நீங்கள் அது மேலே கோல் டார் அதை மூலமாக கோட்டிங் பண்ணால், இல்லை அதுக்கு மேலே கிளாஸை வச்சிட்டிங்கன்னா, இல்லைனா பேக்லைட், அதாவது இப்போ ஸ்விட்சஸ்லாம் ஒரு காம்பவுண்டால் மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த காம்பவுண்ட் பேர் பேக்லைட். ஸோ பேக்லைட் மூலமாலாம் ஏதாவது நீங்கள் மெட்டல் கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அது ஈஸியாக துருப்பிடிக்காமல் இருக்கும். சரிங்களா? இன் அடிஷன் டு ப்ரொடெக்ஷன் of metal, the medium itself in which it is placed may be treated so that the reactive reagents are removed. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்னால இல்லைனா காற்றுல நிறையா படாமல் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் சேஃபாக வச்சிட்டிங்கனாலும் அவ்வளோவா துருப்பிடிக்காது. சரிங்களா? The pH of the medium may be adjusted so that the action of metal is minimum. ஸோ pH மெயின்டைன் பண்ணால் கூட ஈஸியாக உங்களால் துருப்பிடிக்காமல் காப்பாற்ற முடியும். சரிங்களா?